நேற்று ராத்திரி நீ பூங்கொடியோட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன பேசிட்டு இருந்த? என்ன ஜீவா, நான் பேசினது தெரியறப்போ பேசின விஷயம் தெரியாமையா உனக்கு இருந்திருக்கும்? தீபிகா, அவளை என்ன பேசுன நீ? நான் பேசினதாலதான் அவ போயிட்டான்னு சொல்றீங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் வேணா சொல்றேன். அவ ஜீவாவோட பைக்ல ஒன்னா வந்ததை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு மீம்ஸ் போட்டு நார் அடிச்சிட்டாங்க. அதனால அவகிட்ட ஜீவாவுக்கும் எனக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே நீ இந்த மாதிரிலாம் அவன் கூட வெளியே சுத்துறத நிறுத்து, ஜீவா பேரு கெட்டோன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்படி விசாரணை பண்ற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா ஆண்டி? அவ நாம இருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவளே நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கலாம்ல. இல்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பார்க்க கூட போயிருக்கலாம். இப்படி எவ்வளவோ காரணம் இருக்கிறப்போ எல்லாரையும் நீங்க குற்றவாளி மாதிரி நிறுத்தி கேக்குறது எனக்கு என்னமோ சரியா படல ஆண்டி. அவ என்ன இந்த வீட்டு பொண்ணா? வந்தவ தானே, வந்த மாதிரியே போயிட்டா நினைச்சு விட வேண்டியதானே. வந்தவளோ போனவளோ, விடியறதுக்குள்ள அவ திரும்பி வரலன்னா நான் உன்னை உன் வீட்டுக்கு அமிச்சிருவேன். ஆண்டி என்ன சொல்றீங்க? அவ வரலனா என்ன இதுக்கு ஏன் வீட்டுக்கு அனுப்புறீங்க? தீபிகா, என்னதான் எல்லாரும் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சாலும் முதல் முறையா அவ காணாம போனதுக்கு நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க ஆண்டி? அப்ப அவளை கடத்தினது நான் தான் சொல்றீங்களா? கடத்தினவங்க அப்படித்தானே சொன்னாங்க. பூங்கொடி அப்படி சொல்லல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு தான் அவ அப்படி சொல்லல. அதுல அவளும் சேர்ந்து பொய் சொன்னதுனால நீ சொன்ன பொய் உண்மையாயிடுச்சு. ஆண்டி, இதெல்லாம் அநியாயமான குற்றச்சாட்டு. இது ரொம்ப தப்பா இருக்கு. நீ தப்பு பண்றதை நிறுத்து தீபிகா. எந்த தப்புமே பண்ணாத பூங்கொடிய இப்படி உன் இஷ்டத்துக்கு இழுக்காத. அவ அன்புக்கு கட்டுப்பட்டவ, நீ ஆசைக்கு அடிமைப்பட்டவ. அதனாலதான் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும். உங்க புள்ள மேல நான் ஆசை வச்ச ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க ஆண்டி. பூங்கொடி திரும்பி வரலன்னா நீ ரொம்ப அவமானப்படுவ. உனக்கு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் டைம் தரேன். எனக்கு இங்க பூங்கொடி வந்தாகணும். அவ வரலன்னா நீ கண்டிப்பா உன் வீட்டுக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் பண்ணன நிச்சயமும் எடுபடாது, பண்ண போற கல்யாணமும் நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. பையா, என்ன பேசுற நீ? இதுல நீங்க தலையிடாதீங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். பூங்கொடி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க இருப்பா.
சாமி உள்ள நல்லா பார்த்துட்டீங்களா? எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்க. சரி, எல்லா பூட்டையும் பார்த்து பூட்டிருங்க. போட்டிடுறேன். அப்புறம் நாளைக்கு மோட்டார் ரிப்பேர் பண்றதுக்கு காலையிலேயே ஆளுங்க வர்றாங்க. அப்படியா? நான் காலையிலேயே வந்துருவேன், நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. சரி, வந்துடுறேன். அப்ப சரி. ம். அப்புறம் உள்ள யாரும் இல்லைல்ல? யாருமே இல்லப்பா. சரி, நல்லா பார்த்து செக் பூட்டுங்க. பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பூட்டிருங்க. ஆ. கதவை சாத்துங்க. மா, ஏதாவது தர்மம் போட. ₹1 போட்டு போகுது இந்த பொண்ணு. ₹1 இந்த காலத்துல என்ன மதிப்பு இருக்கு? ஓ, நீ நம்ம கூட்டம் தானா? நான் என்னமோ உன்னை பார்த்துட்டு ஏதோ கோயிலுக்கு வந்தவங்கன்னு நினைச்சேன். மேடமும் ஜீவா சாரும் நம்மளை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கி இருந்துட்டு விடியறதுக்குள்ள வேற எங்கேயாவது போயிடணும். மேடம் என்னை தேடி இங்க வந்துருவாங்க. அவங்க கண்ணில் பட்டா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அது நடக்கக்கூடாது. யாரு இந்த நேரத்துல? தீபிகா கால் பண்றா. என்னம்மா, நீ இன்னும் தூங்கலையா? எங்க கிராணி தூங்குறது? இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க என்ன பிரச்சனை இருந்தா நமக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையே எனக்கு தான் கிராணி. என்னமா சொல்ற? ஆமா கிராணி. அந்த மாயாவதி அந்த அளவுக்கு வந்துட்டாளா? ஆமா, அவ வரலன்னா நான் போணுமா? இந்த நேரத்துல நான் எங்க போய் அவளை தேடி கொண்டு வர்றது? உனக்கு அந்த தலையெழுத்தெல்லாம் கிடையாது. நீ எதுக்காக அவளை போய் தேடணும்? ஐயோ கிராணி, அவ போனதுக்கு நான் தான் காரணம்னு அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவளால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. பிரச்சனை அவளால இல்ல தீபி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயாவதி தான். ஒரு வேலைக்காரி போனதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவளை சும்மா விடக்கூடாது. நாம பூங்கொடிய அனுப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும்னு தப்பு கணக்கு போட்டோம். நாம கணக்கு போட்டிருக்க வேண்டியது அந்த மாயாவதிக்கு. அவ ஒன்ன விரட்டி விடுறேன்னு சொல்றாளா? சரி விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா தூங்கு. நான் எப்படி கிராணி நிம்மதியா தூங்க முடியும்? விடிஞ்சா ஆண்டி என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அவ எப்படி விரட்டுறான்னு நான் பாக்குறேன். ஐயோ கிராணி, அவங்க இத வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் திட்டம் போடுறாங்க. இந்த ராஜம்மா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீ என்ன நம்பு. பூங்கொடி திரும்ப வந்தாதான் அவங்க அமைதி ஆவாங்க. இந்த நேரத்துல நான் பூங்கொடியை போய் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரது கிராணி? பூங்கொடியும் வரமாட்டா, இவளும் உன்னை கேட்க மாட்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அது என்னன்னு கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ தைரியமா இரு பேபி. விடியிற பொழுது உனக்கு நல்ல பொழுதாதான் விடியும். ஓகே, நான் மறுபடியும் கால் பண்றேன். வச்சிட்டுமா? சொல்லுங்க மேடம்.
நான் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டல? கேட்டேன், சொல்லுங்க மேடம். சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். அந்த பழைய பேலன்ஸ் அதை பத்தி நீ கவலைப்படாத. எல்லாத்தையுமே சேர்த்து நான் செட்டில் பண்றேன். நீ ரெடியா இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே மேடம். ராஜம்மா, இந்நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க? அது அம்மா, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? பேச்ச மாத்தாத. நீ எங்க போய்கிட்டு இருக்க? சேம் ப்ராப்ளம். எனக்கு தூக்கம் வரல, அதான் வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமேன்னு போறேன். என்ன சொல்ற? ரவுண்டு போற நேரமா இது? தேவைப்படும் போது போய்த்தானே ஆகணும். புரியல, என்ன சொல்ல வர? தூக்கம் வர்றதுக்கு ரவுண்டு தேவைப்படும்னு சொன்னேன். ஓ. ஏய், நீயும் வரையா? உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னியே, சேர்ந்து போவோம். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ போயிட்டு வா. நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் அப்படி கேட்டேன். வயசானா பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ராஜம்மாவுக்கு வயசாச்சே தவிர பக்குவமே வரல. இவதான் கிரிமினல் மாதிரி யோசிக்கிறான்னா நம்ம தீபிகாவையும் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கா. இவள்னா எப்பதான் திருந்த போறாளோ. ஐ லவ் யூ. நல்லதோ கெட்டதோ, இனிமே தீபிகா தான் என்னோட மனைவி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தலைவிதியை மாத்த நினைச்சா அது தப்பாதான் போய் முடியும். எழுதுனதை அழிக்க யாராலையும் முடியாது. அழிக்க நினைச்சா அழிவு நமக்கு தான். விட்டு கொடுக்கறது தப்பு இல்ல, எதை விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம கொடுக்கறது தான் தப்பு. உனக்கான இடத்த விட்டு கொடுத்தா நீ தெருவுக்கு தான் வரணும். அதனாலதான் நீ தெருவுல வந்து நிக்கிற. நீ எடுக்கிற முடிவு உன்னை மட்டும் பாதிச்சா தப்பு இல்ல, அடுத்தவங்கள பாதிச்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ அடுத்தவங்களை சார்ந்து இருக்கப்ப அவங்களோட சேர்ந்துதான் இருக்கணும். நீ உன்னோட இடத்த விட்டு என்னோட இடத்துக்கு வந்தா என்ன அர்த்தம்? உன் மேல அன்பு வச்ச உசுறு ஒண்ணு அங்க ஆபத்துல இருக்கு. வீட்டை சுடுகாடா மாத்த அங்க சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னடான்னா சூடு சொரணை இருக்குன்னு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆசைப்பட்டவன் கட்டுனாதான் தாலி இல்லைன்னு நீயே அவனை நினைச்சு கட்டிக்கிட்ட. அது எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தது. இப்ப அத வேற ஒருத்திக்கு கட்டுன்னு சொன்னா கட்டிட முடியுமா? நீ கட்டி இருக்கிறது வெறும் தாலி இல்ல, அந்த குடும்பத்தை காப்பாத்துற வேலி. இப்போ வேலி இல்லாத இடத்துல வேங்க வந்து படுத்துருச்சு. விடிஞ்சா ஒரு மரணம், முடிஞ்சா அத போய் தடுத்துக்க. நீ போனா உயிர் போகாது. நீ போகலன்னா அது போறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம போய்
காப்பாத்தியே ஆகணும். போ போ, உனக்காக யுத்தம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. போ. தந்தனத்தம் தகிட தந்தனத்தம் அரவேணும் நாகம் ஒண்ணு ஆடி கிளம்புதம்மா. அதன் போற பற்கள் உன்னை தேடி வருகுதம்மா. தந்தனத்தோம் தகிட தந்தனத்தோம், தந்தனத்தோம் தகிட தந்தனத்தோம். கிரானி எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன் பாரு. அப்படியா? சரி, ஓகே, இருங்க, நான் வந்துடுறேன். என்ன கிரானி, திடீர்னு வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ என்னால எப்படி அங்க உட்கார்ந்திருக்க முடியும் தீபி? நீங்க வந்து என்ன பண்றது? அந்த பூங்கொடி வந்ததா நான் தப்பிக்க முடியும். அவ வர்றது கூட தற்காலிக தீர்வுதான். நான் இங்க வந்திருக்கிறது நீ எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்ன கிரானி சொல்றீங்க? பூங்கொடி திரும்பி வந்தாலும் மாயாவதி சும்மா இருக்க மாட்டா. ஜீவாவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை தான் பாப்பா. அதனால அந்த மாயாவதியை அனுப்பி வைக்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். எங்க அனுப்பி வைப்பீங்க கிரானி? எங்க அனுப்புனாலும் அவங்க திரும்ப வரதானே போறாங்க. நீ சொல்றது ஊருக்கு அனுப்பி வைக்கிறத பத்தி, நான் சொல்றது உலகத்தையே விட்டு அனுப்பி வைக்கிறத பத்தி. கிரானி என்ன சொல்றீங்க? மாயாவதியோட மரணம் தவிர்க்க முடியாதது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உனக்கு நல்லது. வா. இந்த ஆளை எங்கேயோ பாத்திருக்கோமே. நம்ம பாம்பாட்டி தான். கோவில்ல பாம்பு கிட்ட இருந்து அந்த பூங்கொடி காப்பாத்திட்டா இங்க யாரு காப்பாத்துறாங்கன்னு பாப்போம். மாயாவதி ரூம்ல பாம்பை விட்டு கடிக்க வச்சு அவளை நிம்மதியா அனுப்பி வச்சிடலாம். இதுல தான் அந்த பாம்பு இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவங்க எந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காங்களோ அந்த ரூம்ல விட்டுருங்க. மத்த வேலையை அது பாத்துக்கிடும். ஆனா கிரானி, அங்கிளும் அந்த ரூம்ல தான் தூங்குறாரு. இது அவரை கடிச்சிட்டா எனக்கு அந்த வீட்ல இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அவர் மட்டும்தான். அவரும் போயிட்டாருன்னா கவலைப்படாதம்மா, பாம்பு அவரை கடிக்காதுமா. நான் பாம்போட வசியமை தர்றேன். நீ அதை எடுத்துட்டு போய் பாம்பு யாரை கடிக்கணுமோ அவங்க காலில் தடவி விட்டுரு. தடவி விட்டுட்டு பாம்பை திறந்து விட்டுருமா. பாம்பு அவரை மட்டும்தான் கடிக்கும். மாத்தி கடிச்சிட்டா அதை தொல்லை பண்ணா கடிக்குமா. மற்றபடி மை வச்சவங்களை தாண்டி வேற யாரையும் கடிக்காதுமா. இந்த வாசனை பாம்புக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால இந்த பாம்பை விட்டா நேரா அந்த வாசனையை நோக்கி தான் போகும். நாங்களே பாம்பை பிடிக்க போறப்போ இந்த மைய தடவி அதை வெளியே வர வச்சுதாம பிடிப்போம். பயப்படாத, ஸ்ரீராம ஒண்ணும் பண்ணாது. விடிஞ்சா அந்த மாயாவதி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அதுக்கு முன்னாடி நாம அவளை அனுப்பி வச்சுட்டா அந்த வீட்டுக்குள்ள உனக்கு எதிரா யோசிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இத நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இதை செய்வேனா? பெட்டியை கொடு. இந்தாங்கம்மா.